வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோன்னா, ஹார்வெஸ்ட் வீடியோ தான். எங்க தோட்டத்துல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணது தான் பார்க்க போறோம். என்னன்னு கையில வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தங்காய். இது காத்துல அடிச்சு விழுந்துருச்சு. ஏற்கனவே அந்த மரம் கிளை வெட்ட வேண்டியது. ஆனா வெட்ட மனசு வரல. ஏன்னா காயெல்லாம் நெறையா இருந்ததுனால நான் வெட்ட மனசு வரல. ஆனா இயற்கையா பார்த்தீங்கன்னா, காற்று நல்லா அடிச்சதுனால கீழ விழுந்துருச்சு. சரி இதில ஜூஸு, ஊறுகாய், சாப்பாட்டுக்கு எல்லாம் பயன்படுத்தலான்னு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். முதல்ல நீங்க பார்க்குறது சப்போட்டா பழம். இது 2 வெரைட்டி இருக்கு எங்க வீட்ல மரம். ஒண்ணு ரவுண்டு, இன்னொன்னு ஓவல் ஷேப்பு. இத பத்தி நாங்க வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன். இது கொஞ்சம் இருந்தது. அதையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நாவல் பழம் பறிச்சிருக்கு. இத பத்தியும் நாங்க மரம், பழம் எல்லாம் பத்தியும் போட்டிருக்கோம். ஜாமும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நார்த்தங்காய் காத்துல விழுந்தது சொன்னேன்ல, அந்த பழம் நிறைய விழுந்திருக்கு. பழுத்ததும் கொஞ்சம் விழுந்திருக்கு. சரி அதெல்லாம் ஜூஸ் போடலான்ட்டு இருக்கேன். இதை ஊறுகாய் போடலான்ட்டு இருக்கேன். இன்னைக்கு இவ்வளோதாங்க அறுவடை. சப்போட்டா தன்னால் பழுக்காது, நம்ம தான் பழுக்க வைக்கணும். ஆனால் நாவல் நல்லா பழுத்து இருக்கு. இன்னைக்கு அறுவடையில் இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே பார்த்துருக்கோம். நாவல் பழத்தில் நான் புட்டுதும் செய்திருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற நார்த்தங்காய் சின்ன சைஸாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது 1/2 கிலோவுக்கு மேலே பெருசாக அந்த சைஸில் வளரும். இதோடைய வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த சின்ன அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் வீட்லேயும் ஒரு செடியோ இல்லை மரத்துக்கோ ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இருந்ததுன்னா, அதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சஜஷன் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஹைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.